ஹாய். நம்ம குண்டூர் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் குண்டூர் சிக்கனில் மேட்ரு அதை கேஷ்யூ ஆட் பண்ணுறது தான். கொஞ்சம் பேஸ்ட்டு, அது இல்லாமல் கொஞ்சம் ஹோல் கேஷ்யூ, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை வச்சு எடுத்து உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், 7-8 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 கேஷ்யூ நட்ஸை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10 கேஷ்யூ நட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மெதுவாக வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ் கிரேவியிலேருந்து சிக்கன் அதோடு இருக்கிற கிரேவி அதையும் ஆட் பண்ணிட்டு மிளகா பொடி, மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி, அது இல்லாமல் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான ஜீரா பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃபயர்லேயே வைங்க. ஏன்னா கேஷ்யூ பேஸ்ட் போட்ட பிறகு கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் மாறும், கிரேவியும் திக்னஸ் ஆகும். இந்தளவுக்கு ஆன பிறகு கடைசியாக கருவேப்பிலை போட்டு 4 வாட்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த லைட்டாக அந்த கருவேப்பிலை ஒரு பாதி வேகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டேஸ்டியான குண்டூர் சிக்கன் ரெடி. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய். Enjoy the day, guys.